தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திரேஷ்புரம் கடற்கரையில் மெழுகுபத்தி ஏற்றி மீனவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் பேரழிவை ஏற்படுத்திய சுனாமி தாக்கி இன்றுடன் 21 ஆண்டுகள் நிறைவடைந்து உள்ளன. கோர தாண்டவத்தை இன்றைக்கு நினைத்தாலும் நெஞ்சை நடுங்க வைக்கும் என்றும், ஆயிரக்கணக்கானோர் வாழ்க்கையை சுனாமி பறித்தது என்றும் இந்த துயர நாளில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கடலோர கிராம மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திரேஷ்புரம் கடற்கரையில் மெழுகுபத்தி ஏந்தி மீனவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் பேரழிவை ஏற்படுத்திய சுனாமி தாக்கி இன்றுடன் 21 ஆண்டுகள் நிறைவடைந்து உள்ளன. இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், தகவல்களை பகிரலாம். நிச்சயமாக கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்தோனேசியா கடற்பரப்பில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுனாமியானது உருவானது. அதன் தாக்கத்தால் பல்வேறு நாடுகளின் கடலோர பகுதிகளை சுனாமி எனும் ஆழிப்பேரலை அழித்து சென்றது. இதில் தமிழகத்தில் ஏராளமான உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டது. அந்த சுனாமி தாக்கிய 21வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி திரேஷ்புரம் கடற்கரையில் மீனவர்கள் பலர் கடற்கரையில் ஒன்று திரண்டு இனிமேல் இப்படி ஒரு பேரழிவை இயற்கை தந்துவிடக் கூடாது என வேண்டி ஒவ்வொரு வருடமும் தங்கள் மீனவ சொந்தங்களை நினைவு கூறும் வகையில் கடல் தாய்க்கு மலர் தூவியும் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த துக்க தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் நாட்டு படகுகள் மற்றும் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.